அசுரா அழகிய அசுரா திமிராசை இல்லையா கனவில் ஐயா பியாரா வா இறங்கு. வண்டிக்குள்ளே உட்கார்ந்துருந்தா எப்படி? வா வா சீக்கிரம் வா. நேராவது இல்ல இன்னும் வெறுப்பேத்தாத. இல்ல வா வா நேராவது சொன்ன கேளு. நான் வைத்தியர் வீட்டுல இருந்து வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? என்ன எங்கேயும் கூப்பிடக்கூடாது, நீங்க போனா போங்க, என்னைய கூப்பிடாதீங்கன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு வந்ததை வா இறங்க நீங்க இருக்கீங்க, நான் வர மாட்டேன், நீங்க போங்க. இல்ல நல்ல மனுஷல அவன் நமக்கு கருப்பட்டி பையன் இனி எல்லாம் கொடுத்து விட்டா. கொடுத்தவளுக்கு ஒரு நன்றி கடமைக்காக ஒரு வட்டு தலையை கட்டிட்டு போண்டாமால. அந்த பையன் வண்டியிலே இருந்துக்கிட்டானே நினைக்க முடியாவே. அதெல்லாம் நினைக்க முடியாவ. நானே நேரத்துங்க வந்ததை சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கு. இதுல வேற நாங்க வரணுமாக்கும். நான் வர மாட்டேப்பா. என்னது? அது ஒண்ணும் இல்ல, நீங்க போறதா இருந்தா போயிட்டு வாங்க, இல்லன்னா வண்டியில இருந்து வீட்டுக்கு போவோம். யாராவது சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க காலங்காத்தாலே. சரி இங்க இரு, நான் போயிட்டு வரேன். வர இந்த பையன் ஒரு பேச்சும் கேட்காண்டாங்க. என் பிரச்சனை எனக்கு. எம்மா லட்சுமி, கனவில் வந்து எந்த விரல்கள் கிச்சி கிச்சி முட்டவில்லையா? வட்ட வட்டமாக வானவில்லை வெட்டி குட்டி குட்டி மாலையாக்கவே. என்ன கூப்பிட ஒருத்தரும் சத்தம் தர மாட்டுக்காவா? கதவு திறந்து கிடக்கு, உள்ள பாட்டு சத்தம் கேக்கு. ஆனா ஆடு சத்தம் உன்னையும் காணுமே. தண்ணி தாக வேற எடுக்க ஒரு சொம்ப தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போலான்னு பார்த்தனா சத்தமே இல்லையே. ஏ லட்சுமி ஐயா. என்ன பின் குட்டியை பேசிட்டு வந்தாச்சா? சரி வண்டியில யாருங்க போவோம். பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரத்துல பேசிட்டு வருவியன்னு நான் எதிர்பார்க்கலையே. ஏல அங்க யாரும் சத்தமே தர மாட்டுக்காவல. நானே முத்தத்துல நின்று கத்திட்டு வாரேன். தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. சரி அப்ப வீட்டுல ஆள் இல்லையா இருக்கும், எதுக்கு போட்டு கத்திட்டு அடக்கியா? வாங்க வண்டியில இறங்க போவோம், நல்லதா போச்சு. வீடு போய் சேரலாம் சீக்கிரம். இல்ல உள்ள பாட்டு சத்தெல்லாம் கேட்கல, ஆள் உள்ளதான் இருக்கு. நான் கூப்பியதுதான் கேட்க மாட்டேங்குது. உள்ள பாட்டு சவுண்டா போட்டு விட்டுட்டு வேலை பட்டு அடக்காவல என்னமோ தெரியல. கொஞ்சம் வாழை உள்ள ஒரு சொம்பு தண்ணி வாங்கிதா குடிச்சிட்டு போவோம். இங்க தண்ணி என்னத்துக்கு? போற வழியில இளநியே வாங்கி தரேன், வா மீன். வண்டியில யாருங்க? எனக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு அவளை எட்டி பார்த்துட்டு ஒரு நன்றி சொல்லாம ஒரு சொம்பு தண்ணி வாங்கி அவட்ட குடிக்காம போனா நல்ல வாழை இருக்கும். வாழை சுண்டா கேளு. தண்ணி தாகமா இருக்கு, என்னால முடியல. நீ இளநி வாங்கி தரது அளவுக்குலாம் நான் தாங்காண்டேன். தெரிஞ்ச விடுதானே, இதுல நம்ம தண்ணி வாங்கி குடிக்கிறதுல உனக்கு என்னல? வா வந்து தண்ணி கேட்டு வாங்கிதா. கத்தி கத்தி பார்த்துட்டேன். திறந்த வீட்டுல வர நாய் புந்த போய் நம்ம பூராவா முடியும்? வீட்டு பின்னாடி பக்கத்துல அடப்பாவெல்லாம் இருக்கும். அப்ப நீங்களே பேசாட்டிக்குள்ள பேர வேண்டியதானே? எனக்கு ஒரு மாதிரி இருக்கல, சங்கடமா இருக்கு. நீயும் வா சேர்ந்து போயிட்டு வருவோம். மீன் ரொம்ப வெறுப்பெத்துற மீன் வர வரங்கி. ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம்ல, வேற ஒண்ணும் பேசாண்டா. வாணி உள்ள. சோ சரி வந்து தொலைகிறேன். போட்டு கவுண்டர் பண்ணி ஸ்டெப் டன். சே தனியா எப்படி வைப் பண்றது எவ்வளவு ஜாலியா இருக்கு. நம்மளோட பெயின் எல்லாம் இந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்றதுல மறந்து போயிடணும். மீன் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல கிறுக்கு பையில பாட்டு ஓடியது கேட்கலையா? என்ன சத்தமா பாட்டு போட்டு விட்டுருக்கு. பாட்டு ஓடுது, ஆனா ஆள் இருந்ததுக்கான அறிகுறியே தெரியலையே. போ பின்னாடி நிக்கவலான்னு பாரு. பார்த்து தண்ணி ஒரு சொம்பு வாங்கிதா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. சரி நீல உட்காரு, நான் போய் பார்த்து தண்ணி வாங்கிட்டு வரேன். போற இடத்துல இளநி வாங்கி தரேன்னா கேட்க மாட்டாங்க. போல ஒரு சொம்பு தண்ணி வாங்கிதா போ. தெரிஞ்ச வீட்டுல ஒரு சொம்பு பச்சை தண்ணி வாங்கி தர மாட்டானா? கடையில போய் இளநி வாங்கி தரானா? இளநி லட்சுமி ஆண்டி வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க சத்தம் கேட்குமே. அது சத்தமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, ஏதாவது இருக்கீங்களா? ஹலோ. ஆமா இவன் போன்ல பேசியா அலோ ஓலோன்னு. லட்சுமி எத்தனை கூப்பிட வேண்டியது தானே. இந்த வீட்டுல ரெண்டு நல்ல பிள்ளைகள் இருக்கு. இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைய பிடிச்சி உனக்கு கட்டி வச்சுக்கலான்னு பாக்கேன். இந்த காலத்துல இந்த மாதிரி நல்ல குணமான பிள்ளைகள் எங்க இருந்து கிடைக்கும்? முக லட்சணமான பிள்ளைகள், கற்பரத்துல கலையா நல்ல பிள்ளைகளா இருக்கு. வீடு வசதி சொத்து பத்திலாம் என்னத்துக்கு? நல்ல குணமும் குடும்பமும் நல்லபடியா இருக்கணும்ல. மனசுக்கு என்னமோ நமக்கு இந்த பிள்ளையை பார்த்த விட இந்த பிள்ளைகளுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு பிள்ளையும் காணுமே. எங்க ஆள் இருக்கவளா இல்ல பள்ளிக்கூடம் கிளிக்கூடத்துக்கு போயிட்டு வரலாம் தெரியலையே. இவனும் கல்யாணம் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டான்ட்டு அடக்கான். இவன் ஏதாவது ஒன்று பிஸ்னஸ் பண்ண போறேன்னு நிற்கான். இவனை பிடிச்சி ஒரு பிள்ளைய பிடிச்சி கட்டி வச்சிடணும். பணக்கார விட்டு பிள்ளையெல்லாம் பிடிச்சி கட்டுறவனு கட்டினா வேற இவன் அங்கே போய் காலடியில் நிற்கணும். அதுக்கு இது எவ்வளவா தேவலாம். அப்போ எல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். உங்க வீட்டுல பெருமை தெரியுமான்னு எல்லாரும் கிடந்தவள ஒருத்தரையுமே காணும். என்னாச்சு? இங்கதான் பாட்டு சத்தம் கேக்கு. வட்ட வட்டமாக வானவில்லை வெட்டி குட்டி குட்டி மாலையாக்குவேன். ஆஹா இதுதான் விஷயமா? இது என்னதான் நடக்குன்னு பாப்போம். புடவை ஏறி நீயும் என்னை அள்ளி கொண்டால் மூச்சு முட்டை முட்டை சூட்டுவேன். கூடு விட்டு கூடு தாயும் வித்தை கற்ற உன்னை அழுவேன். அழகிய சுரா அத்துமீராசை இல்லையா? கனவில் வந்து எந்த விரல்கள் கீச்சு கீச்சு மூட்டவில்லையா? கடல் நீளத்தில் கண்கள் கொண்ட பெண்ணிடம் செல்வம் சேரும். கருங்குந்தலின் பெண்கள் தொட்ட காரியம் வெற்றியாகும். உச்சந்தலையில் உள்ள என் அர்ச்சன மச்சம் சொல்லும். என்னை சேர்பவன் யாரோ அவன் சகலமும் பெற்று வாழ்வான் என்று. அழகிய சுரா அத்துமீற ஆசை இல்லையா? அட யாரது?
சீனியர் நீங்களா? அச்சோ பாத்துட்டாலே. அது 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 கொஞ்சம் தண்ணி வேணும், கொஞ்சம் எடுத்துட்டு வா. அட இவர் எங்க? என்ன நடக்குது இந்த வீட்ல? நான் கதவை மூடிட்டு தானே வந்தேன். சீனியர் எப்படிங்க? எப்ப வந்தாரு? நம்ம வேற ஆடிக்கிட்டே இருந்தோமே. ஆடிக்கிட்டே இருந்தேன். எப்ப வந்தாருன்னு தெரியலையே. அது வேற ஒழுங்கு நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு பாரு. சை, கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்ட வேண்டாமா? எவ்வளவு பெரிய மனுஷன், இவர் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தா இவ்வளவு சில்லித்தனமா நடந்துக்கிட்டாரு. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. தண்ணி அவன தண்ணி, இந்த ஊர்ல தண்ணியே கிடைக்காம இங்க வந்து தண்ணி கேட்க வந்திருக்காராக்கும். இந்த வாரம் இரு சீனியர். மீனு எல்லாம் ஒன்னாலதான் மீனு. ஏம்ல இடி விழுந்தற கணக்கா மூஞ்சி வச்சுக்கிட்டு வர? தண்ணி கொண்டு வருவாங்க, நீ தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வா, நான் கார்ல இருக்கேன். அவன் வந்தானா அப்புறம் பியாய் கணக்கா கத்துவா, நம்மளால சமாளிக்க முடியாது, மான மரியாதை எல்லாம் போயிடும். இல்ல நில்லு, ஒரு சும்மா தண்ணியை குடிச்சிட்டு. லட்சுமி எங்க? பின்னாடியா இருக்கா? யாரும் இல்ல வீட்ல. அப்ப யாருல தண்ணி கொண்டு வருவா? சீனியர். ஐயோ இவங்க இப்ப வந்தாங்க. சத்தியமானத்தை வாங்கிடுவாளோ? பாட்டி. அம்மா நல்லா இருக்கியா? என்ன வீட்ல ஒருத்தரையும் ஆளை காணோம். பாட்டு சத்தம் மட்டும் கேக்குது. நானும் கத்தி கத்தி பாக்கி ஒருத்தரும் சத்தம் தெரியல. உங்க அம்மா எங்க? பாட்டி நீங்க வந்தது எனக்கு தெரியாது. அம்மா இப்பதான் தோட்டத்துக்கு போனாவ. ஐயா அப்படியா? அவளை பார்க்கலாமேன்னு பார்த்தேன். பார்த்துட்டு சரி ரொம்ப தாகமா இருந்து ரொம்ப நேரமா வெளியே கிடந்து கத்திட்டு இருந்தனா தொண்டை வறண்டு தண்ணி தாகம் எடுத்துருச்சு. அதான் ஒரு கொஞ்சம் தண்ணியாவது வாங்கி குடிச்சிட்டு போலான்னு நினைச்சேன்னா ஒருத்தரையும் காணதான். அப்புறம் என் பேரண்டியா கார்ல இருந்தவளை கூப்பிட்டு உள்ள கொஞ்சம் போய் பாரியா, யாரு இருந்தாலும் ஒரு கொஞ்சம் தண்ணியை வாங்கி தான் அதான் வந்தான். அந்த இருங்க பாட்டி, நான் தான் எடுத்துட்டு வரேன். பத்தியா நல்ல பிள்ளை, எப்படி சிரிச்ச முஞ்சா இருக்கா பேரு. யார் இவளா? பஜாரி, நம்பர் 1 பஜாரி. இவளை பத்தி நமக்கு தான் தெரியும். இந்த மீனுக்கு இவளை பத்தி எதுவும் தெரியாம நல்ல பிள்ளை நிக்கிட்டு இருக்கு. உள்ள அந்த குத்தியா என்ன டான்ஸ் அம்மா. தனியா வீட்டுல இருந்தா இந்த ஆட்டம் தான் போடுவா போல இருக்கு. ஆனா சிரிப்பாவும் வந்துச்சு. என்னத்த செய்ய, வெளியே காட்டவா முடியும்? என்னையா பேராண்டி தனியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்போம்ல. அது ஒண்ணும் இல்ல மீனு, அது வேற. கள்ள பையன் என்னன்னு சொல்ல மாட்டேங்கானே. நாங்க பாட்டி தண்ணி சாப்பிடுறீங்களா பாட்டி? ஆப்பவும் தேங்காய் பழம் தான். இல்ல வேண்டாமா, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடுறேன். ஏன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடணும் பத்துக்க, போட்டுட்டு தான் சாப்பிடணும். அதான். சரி பாட்டி, ஏன்னா இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பா வீட்டுல சாப்பிடணும் அம்மா சொல்லிட்டேன். அப்பா பியாச்சுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன சீனியர், உங்களுக்கு பசிக்குதா? சாப்பிடுறீங்களா? வேண்டாம், நாங்களாம் வீட்லயே சாப்பிட்டுப்போம். இந்தாம்மா, அவன் அப்படிதான் சொல்லுவான். அவன் வெளில எங்கேயும் சாப்பிடறதுக்கு கூச்சப்படுவான் பத்துக்கம்மா. அதான் அப்படி சொல்லியா. ஆனா அவனுக்கு தியாகப்பவும் தேங்காய் பழம் நல்லா பிடிக்கும் பத்துக்க. அதுவும் அவங்க அம்மா சுட அப்படி எடுத்து கொடுத்தான்னு அவன் பாட்டுக்கு 7-8 நாளும் சரி அவன் பாட்டுக்குள்ள தள்ளுவான். மீனு சும்மா இரு மீனு, வா போலாம், தண்ணி குடிச்சாச்சுல. அவன் வெக்கப்படியா பத்துக்க உங்ககிட்ட சொல்லி தரேன்னு. நீ எதுவும் அவன் எதுவும் சொல்லியான்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத என்னம்மா. மீனு வா கிளம்புல, நீ யாராச்சு? நான் காருக்கு போறேன். உங்க அம்மையை பார்த்து பேசிட்டு போலான்னு பார்த்தேன், உங்க அம்மையை பார்க்க முடியாம போச்சு. ஆமா பெரியம்மா எல்லாம் வந்திருந்தாங்க, அதனால எல்லாரும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வரலன்னு இருந்துட்டேன் வீட்டுல. அப்படியா? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, சும்மா வயிறு வலி அதான். நல்ல அந்த நேரத்துல வெந்தய தள்ளி வாயில போடமா. இல்ல இது சூட்டு வலிதான், வேற ஒண்ணும் இல்ல. அட என்கிட்ட இடத்துக்கு கூச்சப்படியா? மீனு நான் கார்ல இருக்கேன். அவன் அப்படிதான் பொசுக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். வான்னு சொல்ல வராம பேசிக்கிட்டு இருக்கேன்னு. சரி மணி, வெந்தயத்தை நல்லா அள்ளி வாயில போட்டு தண்ணி குடி, நல்லதுதான். வயிற்று சூடா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி, வெந்தயம் போட்டோன்னா வயிறு வலி நல்லா கப்புன்னு கேட்கும். கொஞ்சம் தண்ணியும் சீரகத்துல போட்டு குடி, வெயில் நேரம் அப்படி இருக்குல்ல. சரி பாட்டி. சரிம்மா, அப்ப வரட்டுமா? அம்மட்ட நான் வந்தேன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் பாட்டி. கருப்பட்டி நல்லா இருந்து பத்துக்க. நானே இன்னொரு 5 கிலோ வாங்கணும்னு பார்த்தேன். உங்க அம்மட்ட சொல்லு, நான் காசு தந்துடுறேன்னு. சும்மா வாங்கியாவே நினைச்சிட போறாவ. ஒரு 5 கிலோக்கு காசு தந்தாதான் வாங்குவேன். காசு எவ்வளவு என்னன்னு கேட்டு சொல்லு. என் பேர நம்பர் இருக்கும்ல, அவனுக்கு போன் அடிச்சு சொல்லு. இல்லைன்னா என்கிட்ட கூட நம்பர் இருக்கும். நானே பரவாயில்ல லட்சுமி அப்ப பேசியேன். சரி பாட்டி, நான் சொல்றேன், நீங்களும் வேணா ஞாபகப்படுத்துங்க. சரிம்மா, நான் வாரேன். நீ கதவை பிடிக்க, கதவை திறந்து போட்டுட்டு உள்ள பாட்டை போட்டுக்கிட்டு இருந்தா யாரு வாரது தெரியும் கேட்கும். நான் பூட்டி தான் வச்சேன், அது எப்படி திறந்ததுன்னு தெரியல. கொண்டு ஏதோ லூசா இருக்கா என்னமோ தெரியல. நல்லா சப்புன்னு அழுத்தி பூட்டிட்டு உள்ள பத்திரமா இரு. பொம்பளை பிள்ளை ஒத்தையில வீட்டுல இருக்கவா பத்திரமா இருக்காண்டாமா, காலம் கெட்டு போய் கிடக்கு. சரி பாட்டி. சரிம்மா, நான் வாரேன். இந்த சீனியரால இன்னைக்கு ஒரு மாதிரி சங்கடமா போச்சு, ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்க. இதை நினைச்சிட்டு பண்ணோம், பாட்டு வேற பாடிட்டு நடந்தோமே, கேவலமா இருக்கு. சரி இதை நீங்க வெடிய கடையில கொடுத்து சாணம் பிடிக்க முடியல. வெளியெல்லாம் சாணம் பிடிக்கிறது இல்ல. நான் இங்க உடம்புற இருக்குல்ல, உடம்புறத்துக்கு கம்பு ஒன்று வெட்டி போட்டு வச்சிருப்பேன். அதுலதான் போட்டு சீவுவேன். அதுல நாலு எனக்கு இறக்குனா அது பாட்டுக்கு நல்லா அழகா அருவா சீவிரும். நமக்கு அப்படியே பழகி போச்சு, நல்லா அழகா நல்லா பாலிஷ் ஆயிருமே. ஒவ்வொரு தடவை பாலைய சீவிட்டு வரும்போதும் வந்து சாணம் பிடிச்சுன்னா அது பாட்டுக்கு சாணம் ஆயிரும். பேசாட்டிக்கு நானும் பனையற கத்துக்கலாமான்னு தோணுது. பார்க்க சாதாரணமா தான் தெரியும்,
பாதி பேர் இப்படிதான் பனை ஏறியன்னு ஏறும்போது ஏறிடுவான், அதுக்கப்புறம் இறங்கி ஏழாம கிடப்பான் பனையிலே. பனையில கிடந்துக்கிட்டு அப்புறமா போற வரவனை விட்டுட்டு கிடப்பான். அந்த கதையை ஆகி போயிராம. என்ன சகல இப்படி சொல்லிட்டிய? உண்மையே சொன்னேன். நிறைய பயிலுவ இப்படிதான் ஆர்வ கோளாறுல ஏறி விடுவானுவன் மரத்துல, அதுக்கப்புறம் இறங்கி இழத்து கிடப்பானுவேன். அதுக்கப்புறம் கயிறை கட்டி தான் பிடிச்சி இறக்கணும். கை காலுகள்லாம் இறச்சி பிச்சு போயிடும். என் கையெல்லாம் பத்தியல்னா காப்பு காய்ச்சி போய் தான் இருக்கும். என் கையும் காப்பு காய்ச்சி போய் தான் இருக்கு. மம்பட்டி பிடிக்க கை இல்ல. புரியுது சகல. இருந்தாலும் யாரையும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க தென்னை மாதிரி ஏறுவீங்களா? முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எல்லாத்த கவுனி கம்பு வந்து போச்சு இல்ல, அதை போட்டே தேங்காவை வெட்டிட்டு இணைக்கிறதுனால அது ஏறி பழக்கம் விட்டு போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது சகல. நீங்க தோட்டத்தை பாக்குறது தான் எனக்கு ரொம்ப சரியா வரும்னு தோணுது. நம்ம தோட்டம் கூட அடக்கு ஒரு 6 மாசத்துக்கு நான் இங்கதான் கிடப்பேன். அதனால நீங்க கூட போய் தோட்டத்தோட பார்க்கலாம். இங்கேயும் பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போயிருது. லட்சுமி ஒழுங்கா போய் தண்ணி வைக்க போக மாட்டுக்கா. நீங்க பேசாட்டிக்கு அங்க போய் தோட்டத்தை பார்த்துக்கிட்டு கடங்க. இங்க இப்படியே நான் வேலையை பார்த்துட்டு தோட்டத்தை பார்த்துட்டு நடந்தேன்னா அங்க கேஸ் யாரு பார்க்கறது? அங்க வேற எல்லாமே அவனு ஆட்டையை போட்டு போயிருவான். சூட்டோட சூட்டா கேஸை போட்டு ஃபர்ஸ்ட் அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உடனே நடக்குமா? ஒண்ணு ஒன்னாதான் நடக்கும். பாப்போம். இந்த பியாசி இருக்கோம்ல, நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு போய் பார்ப்போம். பார்த்து வக்கீல பிடிச்சி என்ன ஏதுன்னு பேசி பார்ப்போம். அதுக்கப்புறமே எதுனாலும் முடிவெடுத்துக்கிடலாம். ரொம்ப நன்றி சகல. அட இதுல என்ன இருக்கு? என்ன தடைப்படி என்ன எப்போ வந்திய? இது யாரு பையன் குடிக்க வந்த ஆளுவலா? அட இல்லப்பா, நம்ம சகலபாடி. வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களா அவங்களா? ஆமாப்பா. ஓ சரி சரி. வணக்கண்ணே, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க பையன் குடிங்க குடிங்க. நீங்க எப்படி வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன்ப்பா. வந்து பணகுனெல்லாம் ஏறிட்டு இவதான் கொஞ்சம் சாடை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நானும் யார் மேல சாணை பிடிக்கணும். நான் ஒரு புளிய மரத்து கட்டை எடுத்து போட்டு வச்சிருக்கேன். அந்த கட்டையில கொஞ்சம் பிடிச்சு பார்க்கணும் எப்படி வருதுன்னு. அப்படியே எடுத்துட்டு வா பாப்பா. யார் மேல சாணை பிடிச்சு பாக்க. அது அங்க மேக்க வெட்டி போட்டிருக்கேன். பிறகு எடுத்துட்டு வரணும். மேக்க அடக்க. சரி அப்புறம் ஞாபகமா எடுத்து கொண்டு போடு. சரி கஞ்சி கிஞ்சி குடிச்சியா இல்லையா? போய் கஞ்சி குடி. ஆமா நல்லா பசி கொடுத்துட்டு கஞ்சி சாப்பிடணும். வரும்போது ஆப்பம் தேங்காய் பாலும் கொண்டு வந்தேன். சாப்பிடுறியா? அப்படியா இருந்தா தாங்க பாப்போம். இந்த அங்கதான் படலையில கொலுக்கி போட்டிருக்கேன், எடுத்துக்க. சுவாரும் துவையலும் இருக்கு. உனக்கு கஞ்சிக்கு துவையல் வேணும்னாலும் எடுத்துக்க. நீங்கள் சாப்பிடலையா? நான் கொஞ்சம் சுவாத்த கஞ்சிக்க போட்டு துவையில கரைச்சி சாப்பிட்டுட்டேன். ஆப்பன்னு அவனை சாப்பிட சொன்னா சகல பயணி குடிச்சிட்டே எனக்கு போதனிட்டு இருக்காரு. அதான் நிறைய இருக்கு, நீ எடுத்து சாப்பிடுங்க. அப்படியா? நமக்கு இடியாப்பம் தேங்காய் பால்லாம் நமக்கு பசி அடங்காதுல்ல. கொஞ்சம் கஞ்சி குடிச்சாதான் பசி அடங்கும். வேணா ஆசைக்கு 2 எடுத்து திங்கண்டியதுதான். ஆமா அதுக்குதான் சொல்லியே. உன் முகம் என்ன வர காணும்? என் பொட்டாட்டி சுவார் கறி ஆக்கி கொடுத்து விட்றேன்னா, குழம்பு வச்சு மொண்ட கொடுத்து விடியேன் அப்படின்னா. அதனால அவன் மதியமாக்க வருவான்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சுவாத்த மட்டும் வடிச்சா போதும். அவன் குழம்பு எப்படியும் நிறைய கொடுத்து விடுவா வழி நிறையா. அதனால குழம்பு வச்சு சமாளிச்சுக்கிடலாம். அப்படி நல்லதா போச்சு. சகல வேற கிடக்கார என்ன செய்யன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கருவாடு தான் வேணா கிடக்கா, அதுதான் பிச்சு போட்டு கருவாட்டு கறி வைப்போமான்னு நினைச்சேன். வேண்டாம் வேண்டாம், இப்போதைக்கு மீன் கறி வந்துடும் மதியத்துக்கு. நாளைக்கு வேணா கருவாட்டு கறி வச்சுக்கிடுவோம். எனக்கு என் பையனி கம்மி தானே, அதனால கொஞ்சம் காய்ச்சி போட்டுருக்கேன். அதனால டின்ன எடுக்கல. நீர் என்ன டின்ன போட்டு நீர் காய்ச்சிக்கிடும். சரி சரி. நான் கூப்பணி காய்ச்சி போட்டுட்டு 2 நாளைக்கு ஒரு காய்ச்சி ஆத்து போட்டு காய்ச்சி கருப்பட்டி எடுத்துக்கிடுவேன். சரிண்ணே சரிண்ணே. சரி நீ கஞ்சி குடிச்சிட்டு வேலையை பாரு. நான் இது பயணி காய்க்கிறதுக்கு ஓலை மட்டெல்லாம் வேணும்ல, வெட்டிட்டு வரேன். ஆமாங்க நிறைய எடுத்து போட்டிருக்கேன், அதை வெட்டுங்க போதும். அதை தான் வெட்டி போடிய. சகல பயணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. உமருக்கு இப்ப வேலை ஒன்றும் கிடையாது. ஐயா அப்புறம் எப்படி நேரம் போகும் எனக்கு? ஏதாவது வேலை வந்தா கூப்பிடுங்க. இப்போதைக்கு உமருக்கு ஒரு வேலையும் கிடையாது. வேற என்ன செய்ய? இந்த பயணியை குடிச்சிட்டு வந்து ஓலை வெட்டி தாரேன். இந்த அருவா வச்சு வெட்டலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீர் ரெஸ்ட் இடம். நான் அந்த 2 நிமிஷத்துல வெட்டி போட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வேலை ஒன்றும் பெருசா இல்லை. இனிமே மதியம் தான். பயணி காய்க்க வேலை தான் வேற கொஞ்சம் கிடக்கும். வேணா சின்ன துறைக்கு ஏதாவது உதவி வேணா செஞ்சு கொடுங்க. அந்த வேலையை ஒட்டி போட்டு வாரேன். ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க செய்ய. அட நீங்க வேற என்ன, நீங்க ஒரு வேலையும் செய்யாண்டா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. பெரிய பொண்ணு என்னலாவுமா? நமக்கு இந்த வெயிலுக்கு காபி கீபி ஜூஸ் ஜூஸ்னு ஒன்றும் கொண்டு வர முடியாவளோ? வாடா காப்பின்னு. எதுக்கு? அதாம்ல இந்த கொத்தனாரி சித்தாளுகளுக்கெல்லாம் வீடு கட்டதுக்கு வந்தவன்னா கரெக்டா 10 மணி 11 மணி ஆனா காப்பியும் வடையும் கொடுத்துருணும். சாயங்காலம் 4 மணி ஆனாலும் கொடுக்கணும்ல, 2 நேரத்துக்கு எல்லாம். அது மாதிரி தோட்ட வேலைக்கு வந்தாலும் தர முடியாவளோ?
ஆமாம் நல்லா வாயை புலந்துக்கிட்டு அல்ல. ஆ குடுக்கணும்ல. அப்ப நமக்கு நம்மளும் வெயில்ல கிடந்து வேலை செய்ய நமக்கு ஜூஸ் வாங்கி தரணும். அம்மா அந்த பொம்பளை எங்க அந்த மொட்டை கிழவி ஊனா தூக்கிக்கிட்டு கம்ப தூக்கிக்கிட்டு வரோம். இப்ப காண ஆள. நீ ஜூஸ் கேட்டுருவோன்னு தான் வராமல் இருக்கா என்னமோ. வரட்டும் இருக்கே. ஏ கோமர்வளா என்ன பண்றீங்க வேலையை செய்யாம? ஏ ஆயோ கரெக்டாக வந்துருச்சே முட்டை பாட்டி. என்னடா வாய் தான் பேச்சா இருக்குது, ஒரே பேச்சா, கையும் ஒன்றும் வேலை செஞ்ச மாதிரி இல்லை. முந்திரக்கட்டையெல்லாம் திருக்கி எடுத்து இன்னைக்கு சேர்த்துருக்கணும். ஆமா ஒரு 10 கூட. ஏ மொட்டை பாட்டி என்னடா மொட்டை பாட்டி கொட்டை பாட்டிக்கிட்டு? ஆமா எங்களுக்கு ஜூஸ் எங்க? ஜூஸ் என்ன பிரியாணி வாங்கி வந்திருக்கேன் ஜூஸ் தரதுக்கு. உங்க தோட்டத்துக்கு வேலை செய்ய வந்திருக்கோம். எங்களுக்கு எதுவும் தராண்டாமா? 10 மணி 11 மணி ஆனா தரணும்ல. லேபர்ஸ் பாவம்ல. அதான் மரம் நிறைய பழம் கிடக்கு, நிலத்துக்கு பூரா பழம் கிடக்கு. எடுத்து எவ்வளவு வேணாலும் தின்னு. ஒண்ணு யாரு திங்காண்டான்னு சொன்னா எல்லாம் புழு பூத்துக்கிட்டு கிடக்கு. நீ தின்னு போக மீதியே போடு. கொழுப்ப பத்தியா நம்ம ஜூஸ் கேட்டோம்னா இந்த அழுவுல பழத்தை தின்னுங்குதே. எவ்வளவு வேணாலும் மரத்துல இருந்து கூட பறிச்சு தின்னுக்க. உன்னை ஏன் பறிச்சு தின்னான்னு நான் கேட்காண்டேன். கொட்டையை மட்டும் போட்டு வெறும் ஒரு கொட்டை எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். 52 ரூபாக்கு தான் அது. காய் உன்னை வச்சு வேலை வாங்க வச்சிருக்கேன். போகும்போது சம்பளம் தருவேன், வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இப்ப மட்டும் எனக்கு ஜூஸ் வாங்கி தரலன்னா போகும்போது ஒரு கூட கொட்டையை கொண்டுகிட்டு போயிருவேன். அம்மா வேலை செஞ்சதுக்கு சம்பளம் தர மாட்டாமா? பரவாயில்ல, அந்த ஒரு கூடையில இருக்க முத்துமே எனக்கு நான் வித்துருவேன் 1000 2000 ரூபாய்க்கு. எனக்கு அது போதும். நீங்க தோட்டத்தை எடுத்து விட்டு காலை வெளியே எடுத்து வச்சு விடுவியாக்கும். காலை வெட்டிடும்டே. ஒழுங்கா வேலையை செஞ்சுட்டு கூலியை வாங்கிட்டு போற வழியை பாரு. என்கிட்டலாம் அந்த கிறித்துவ வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதாம்மா. ஆச்சே நாங்கள் செய்யோம். நீங்கள் போங்க போய் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்க போங்க. அவள் அப்படிதான் சும்மா ஏதாவது சொல்லிட்டு அடப்பா. சரி சீக்கிரம் வேலையை பாருங்க. சும்மா வெட்டிங்காயும் பேசிக்கிட்டு இருக்காம. சரியாச்சி. பெரிய பொண்ணு அந்த கிழவி என்ன பேசிக்கிட்டு இருக்கு? நீ என்னன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? இதுதான் ஒரு வேலையால ஒரு வேலையாளுக்கு உதவி செய்யாததுனாலதான் இப்படி எல்லாம். ஓனருக்கு நம்மள அடிமைப்படுத்தியாவ. லேபரை சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி? நம்மளே நேர போக்குக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நீ வேற ஏம்லா அதுக்கிட்ட உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்னடா, உனக்கு வீட்டுல எல்லாம் இருக்கு, காசு பணம் உனக்கு தேவையில்ல. எனக்கு அப்படியா? என்ன உமா நீ சீரியஸாவா பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏதோ விளாட்டு அதுக்கிட்ட ஜூஸுக்கு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆமா லேபருக்கு மரியாதை தரண்டமாக்கு. லேபர் ஒன்றும் தரலன்னு அது என்ன பழக்கம்? எல்லா வேலையிலும் எல்லாம் கொடுக்காவல்ல, நமக்கு ஏன் தரதில்ல? இப்படி சொல்லி தான் கடைசியில் இப்போ வேலைக்கு நம்ம ஆளுகளை யாரையும் வைக்காம வெளியில இருந்து ஆளை கூட்டு வந்து வேலைக்கு வைக்காங்க. எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட்டு கொடு, 2 மணி நேரம் இடைவேளை வேணும், சாப்பாட்டு இடைவேளை வேணும், காப்பிக்கு இடைவேளை வேணும், காப்பி வேணும், வடை வேணும், போண்டா வேணும்னு ஒவ்வொன்றா கேட்டு தான் நம்ம ஆளுகளை வேலைக்கு வைக்கிறதுக்கு அவங்கள வச்சேன்னா சட்டுப்பட்டுன்னு வேலையை பார்த்துருவான்னு அவங்கள வைக்கானுவேன். அந்த மாதிரி ஆக்கி விட்டு போயிடாத. போலா உன்கிட்ட பேச ஆகுமா? நமக்கு கிடைக்க 1-2 சலுகையும் கெடுத்துட்டு மாடு மாதிரி வேலை செய்ய முடியுமா? நான் இன்னைக்கு அவ்வளோ மரத்துல எல்லாம் பறக்க மாட்டோம்ல. கொஞ்சம் பறக்கிட்டு இவ்வளோதான் என்னால் வேலை செய்ய முடியும். நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வேலைக்கு 200 ரூபாய்க்கு வந்துருவோம்ல. நாங்கள் மகன் இவ்வளோ மரத்துல இருந்து அவ்வளோத்தையும் கூட்டி எடுத்து இங்கே போட்டு இங்க இருந்து முத்தெல்லாம் பிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது இப்படி சொல்லிட்டு போகுது. அது ஏக்கர் கணக்கில் வச்சிருக்கு, இன்னும் நிறைய வச்சிருக்கு. நம்ம வேணா அடுத்த நாளைக்கு வருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கிட்ட வம்பு இழுக்காத. மடிக்கில ஒரு 10 கிலோ அள்ளி போட்டு கொண்டு போய் நான் வீட்டில் போய் முத்தை காய போட்டு எடுத்து நான் வெளியே விற்று 2000 ரூபாய் சம்பாதிக்கல. என் பேர் உமா இல்லை. அட என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வயிற்றுக்குள்ளே வச்சு முத்தெல்லாம் கட்டிட்டு போய் புள்ள காய்ச்சி கணக்கா ஆயிடுவாளோ. ஏற்கனவே அப்படிதான் இருப்பா.